டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மாரடைப்பு வராமல் தடுப்பதற்கு இல்ல ஏற்கனவே எனக்கு இதயம் தொடர்பான இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்போ இதய ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தணும். அப்போ இதயத்திற்கு நலம் தரக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். உணவுகள் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு உணவு நமக்கு பிடிக்காம சாப்பிட்டோம்னா உடனே உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு உணவும் நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இதயத்திற்கு இந்த உணவுலாம் நல்லது, இதெல்லாம் சாப்பிடலாம், இந்த மூலிகையெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா என்னென்னன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம உடலுக்கே பார்த்தோம்னா அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கணும். சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ருத்ர ரோகம், ருத்ர வாயு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடல்ல வாயு, அதாவது வாதம் அதிகரிக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள்ல இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் வருது. அப்போ நிறைய பேருக்கு நம்ம சொல்லுவோம் கேஸ் ட்ரபிள் போல இருக்கு, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, மூச்சு விட சிரமமா இருக்கு, செஸ்ட் பெயின் இருக்கு, அதுக்கப்புறம் முதுகு பகுதியில வலி இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாதம் அதிகரிக்கும் போதும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. அல்லது ஏற்கனவே ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஃபேட் அதிகமாக இருக்கும் போது இதயத்தில் நமக்கு அடைப்பு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதய தசைகள் நமக்கு வீக்கா இருக்கும் போதோ, இதய ரத்த நாளங்கள்ல அடைப்பு இருக்கும் போதோ, சில வகையான பிரச்சனைகள்ல நமக்கு மார்பு பகுதியில வலி, இதயத்தில் சார்ந்த வலிகள் ஏற்படும் போதோ நமக்கு இந்த மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது இந்தந்த உணவுகள் நம்ம ஃபாலோ பண்ணலான்றத தெரிஞ்சுக்கணும். உணவு முறைகள்ல பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இதயம் தொடர்பான பாதிப்புகள் இருக்குன்னா நம்ம உப்பு குறைத்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். எண்ணெய் சார்ந்த உணவுகளும் கண்டிப்பா குறைச்சி சாப்பிடணும். அசைவ உணவுகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அசைவ உணவுகள் சொல்லும்போது ரெட் மீட் டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தவிர்த்து பார்த்தோம்னா மீன் வகைகளோ இல்ல சிக்கனோ எப்போவாவது வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்ல டோட்டலா நான் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்றதுனாலும் ரொம்ப நல்லது. அப்ப இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபேட் ஃப்ரீ டயட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிகமான ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணுறதை தவிர்த்துட்டு இப்போ நேச்சுரலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோ இல்லை இயற்கையான முறைகளில் அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம சமைக்காத உணவுகளோ வாரத்துக்கு 1 அல்லது 2 நாட்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இதயத்திற்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதில் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த காய்கறிகள் எல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்டா இதயத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா தக்காளி. ஸோ தக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதய தசைகளுக்கு இதுல இருக்கக்கூடிய லைகோபீன் உடலுக்கு இதயத்திற்கு மட்டும் கிடையாது, உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னா நம்ம தக்காளி உணவுல நிறைய சேர்த்துக்கிறதும், தக்காளி ஜூஸோ இல்லை சூப் மாதிரியே நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இதை தொடர்ந்து அதாவது வாரத்துக்கு கட்டாயம் 3 அல்லது 4 முறை இந்த தக்காளியை சூப் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த தக்காளி சூப்லேயே பார்த்தோம்னா இதுல கொஞ்சம் சோம்பு, சீரகம், பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நல்லாவே கரைய ஆரம்பிக்கும். இதய தசைகள் நமக்கு வலிமையாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதற்கு அடுத்ததாக என்ன காய்கறிகள் சாப்பிட்டா இதயத்திற்கு நல்லதுன்னு பார்த்தோம்னா கோவக்காய் ரொம்ப முக்கியமானது ஒன்று. பீட்ரூட் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் மாதுளை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செவ்வாழை. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழை சாப்பிட முடியும், பாதி அளவு செவ்வாழையை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பழங்கள் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது இதய தசைகள் நமக்கு வலிமை பெறுது. அதே மாதிரி தேநீர் வகைகள், ஸோ இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய தேநீர் வகைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது செம்பருத்தி. ஸோ செம்பருத்தி தேநீரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காலையிலையோ இல்லை மாலை நேரத்திலையோ பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு, இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள், ரொம்ப பால்பிட்டேஷன் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பால்பிட்டேஷன்னா இதயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு படபடப்பு. ஸோ இந்த படபடப்பு சரியாகணும் அப்படின்னாலும் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா பூண்டு, எலுமிச்சை,
இஞ்சி. இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உணவுல வந்து அதிகமா இத சேர்த்து சாப்பிடணும். இல்ல இது 3ம் சேர்த்து நம்ம கஷாயம் மாதிரியோ, இல்ல டானிக் மாதிரியோ பயன்படுத்தினாலும் இதய தசைகள் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எலுமிச்சைய வந்து நம்ம எப்படி பயன்படுத்தினா இதயத்திற்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உணவுல எலுமிச்சை சாறு வந்து அடிக்கடி பயன்படுத்திக்கலாம். எலுமிச்சை வந்து முழுதாக நம்ம வந்து தோலோடைய 4 பீசஸா கட் பண்ணி, ஒரு எலுமிச்சைக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு, அந்த தண்ணீர் ஒரு 10ல இருந்து 15 நிமிடங்கள் அது கொதிச்ச பிறகு தண்ணிய மட்டும் நம்ம குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வாரம் ஒரு 2 முறை நம்ம பயன்படுத்தும் போது, இதயத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பிரச்சனைகளும், இதய தசைகள் வந்து வலிமையாகிறதுக்கு, இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் ரொம்ப முக்கியம். சித்த மருத்துவத்தில் நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்க வேறு என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா வெண்தாமரை சூரணம், சீந்திலாதி சூரணம் அப்படின்ற மருந்துகள் இருக்கு. ஸோ இது 2மே நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான மருந்துகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான உணவு முறைகளோடு இந்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ அப்பப்போ ஏற்கனவே நமக்கு வந்து இதயத்தில் இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா மருத்துவரை வந்து அவ்வப்போது நம்ம வந்து ஆலோசிச்சு எந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் இதயம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.